இந்த பூங்காத்து தாலாட்ட சின்ன பூவோட நீராட்ட ராகம் இழுக்கும் காத்து ஒரு தாளம் பிடிக்கும் சேர்த்து ரசிச்சு பாடுது பார்த்து ஏ இந்த பூங்காத்து தாலாட்ட சின்ன பூவோட நீராட்ட இது இந்த வருடம் ஒரு முக்கியமான வருடம் நம்மை போன்ற ஒரு திரைப்பட ரசிகர்களுக்கெல்லாம். என்ன அப்படின்னா, இந்த இந்திய திரைப்படத்தின் 100வது ஆண்டு விழா, பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டிய விழா, கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் விழா. ஆனால் இது தமிழுக்கும் ஒரு 98-97 வயசாகுது தமிழ் திரைப்படங்களுக்கும். இதில் நம்ம இன்றைக்கி இதை கொண்டாடக்கூடிய அளவில் மிகச்சிறந்த படங்களை பற்றி நம்மெல்லாம் பேசலாம். அதில் என்னுடைய மனதுக்கு உகந்ததாக ஒரு படத்தை நான் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். அது உதிரிப்பூக்கள்ங்கிற படம். ரீசஸ் பீரியட்ல ஒரு பையனை கூப்பிட்டு வெத்தலை வாங்க சொல்றாரு. அவனை அவசரத்தை அடக்கிட்டு வெத்தலை கடைக்கு போறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். என்ன ஒண்ணும் இல்லை, இந்த இவருக்கு எதிர்கடையில சிகரெட் அக்கௌண்ட் பசங்களை அனுப்புறாரு. ஒரு டிசிப்ளினே இல்லை. முருகா, உங்க பீரியட்ல இப்படிலாம் நடக்கலாமா? நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட படம் தான், ரொம்ப பரவலாக எல்லாருக்கும் அறியப்பட்ட படம். திரு மகேந்திரன் அவர்கள் இயக்கிய படம். அது அது வந்த காலகட்டம், இதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். 1979ஆம் வருடம் இந்த படம் வந்தது. அதுக்கு முன்னால் படங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு பொதுவான ஒரு கமர்ஷியல் படங்கள்னு சொல்லப்படக்கூடிய பொழுதுபோக்கு படங்கள். மிகச்சிறந்த முயற்சிகள்லாம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியே. ஆனால் அந்த புதிய அலைன்னு ஒரு சொல்லப்படும் ஒரு நியூ வேவ் இயக்கம் இந்த 70s 80s பரவலாக இந்தியா முழுவதும் பல மொழிகளில் வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தமிழுக்கும் சில நல்ல ஒரு இயக்குநர்கள்லாம் தோன்றுனாங்க. அப்போது அவங்க எல்லாருமே எங்கேருந்தோ தோன்றலை. மகேந்திரன் போன்றவர்கள்லாம் திரைப்படத்துறையிலேயே கமர்ஷியல் படங்களுக்கு வசனம் எழுதி, கதை எழுதி, அந்த திரைப்படங்களின் நுணுக்கங்களை எழுதி, அதை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிக்கு வந்தாங்க. அப்படிங்கிறது தான் இந்த உதிரிப்பூக்கள் போன்ற படங்களோட ஒரு வரலாற்று பின்னணி. மகேந்திரன் அவர் எல்லா திரைப்படங்கள், நிறைய திரைப்படங்களுக்கு நம்மளாம் சபாஷ் தம்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நாம் மூவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் போன்ற நடிகர்கள் நடித்த படங்களுக்கெல்லாம் நிறைய கதை எழுதியிருக்காரு, வசனம் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு பியூர் கமர்ஷியல் மேனாக வாழ்ந்திருக்காரு. அதோட முக்கியம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தங்கப்பதக்கம் அப்படிங்கிற இதை நாடக வடிவமாகவும் மகேந்திரன் தான் எழுதியிருக்காரு. அது திரைப்பட வடிவமாகவும் அவர் தான் எழுதியிருக்காரு. உதிரிப்பூக்கள் இன்னும் கூட ரஜினி கூட அப்போ ஒரு மேட்னி ஐடலாக இருந்தவரை விலக்கி விட்டு முற்றிலும் புதுமுகங்களை வைத்து வெறும் ஸ்கிரிப்டை மட்டும் ஒரு பேஸாக வச்சு எடுத்த படம் தான் அந்த உதிரிப்பூக்கள். அது ஒரு சிறுகதை தான். புதுமை பித்தனின் சிற்றன்னைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை. அந்த சிறுகதைக்கும் இந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா எங்கே ரிமோட் கனெக்ஷன் கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அதுலேருந்து ஒரு புதிய திரைக்கதையை உருவாக்கி அது இந்த புதிய நடிகர்கள், அப்போ தான் வந்துட்டுருக்கிற நடிகர்களை உருவாக்குனேன். இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகம் இனிமேல் நம்ம எங்கேயோ போக போகுதுங்கிற ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தோடு வந்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு அம்சமும் படத்தோட ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே அப்பத்த சராசரி தமிழ் திரைப்பட ரசிகனுக்கு ஒரு முற்றிலும் மாறுபட்ட படமாக காட்சி அளித்தது உதிரிப்பூக்கள். உதிரிப்பூக்கள் கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிராமம், அதில் ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மேனேஜர் முதலாளி சுந்தர வடிவேல்னு ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரோட அந்த ஆக்கமே ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப புதுசு. ஒரு அல்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன். எதுவும் மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது.
அவனுக்கு நீந்த தெரியாதனால அடுத்தவன் நீந்தினா கூட பிடிக்காது. அவன் அணிகிற மாதிரியே உடையை வந்து மற்றவங்க அணியணும். ஒரு நல்ல உடை அணிந்த ஒரு மனிதனை அவனுக்கு பிடிக்காது. குடும்ப வாழ்க்கையிலையும் அவன் சிடுன்னு தான் இருக்கான். இப்படி ஒரு மனிதன் வந்து அப்போ நமக்கு வந்து தமிழ் திரையுலகத்தில் ஒரு கதாநாயகனாக நமக்கு கிடைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வந்து கேரக்டராக வர்றான். சாருஹாசன் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. கதாநாயகனாக விஜயன் வர்றாரு. விஜயன் வந்து அப்போது இதுக்கப்புறம் வந்து அவர் விஜயன் எங்கேயோ போயிட்டார், பல பெரிய ஹீரோவான மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு நடிப்பு வந்து விஜயன் வந்து வேறு எந்த படத்துலையும் காட்டினதே கிடையாது. அசோக் குமாரும் மகேந்திரனும் இணைந்த முதல் படம் இதுதான். அசோக் குமார் வந்து அப்போ வந்து ஒரு பெரும் ஒரு சக்தியாக வந்துட்டுருக்காரு. மகேந்திரன் போன்ற இது ஐவி சசி போன்ற இயக்குநர்களோட படங்களில் கூட அவர் நடிச்சிருக்காரு. கமர்ஷியல் எல்லா விஷயத்துலையுமே அசோக் குமார் ஒரு திறமையான ஒரு கலைஞர். அவரை வந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அவர் அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி ஒரு மெதுவான மூமெண்ட்ஸு, அந்த படத்தோட இதுவே வேகமே இருக்காது. ரொம்ப ஒரு இயற்கையான காட்சிகளும் மெதுவான காட்சி அமைப்புகளும் தான் இந்த படத்தோட சிறப்பு. அது வந்து எந்த நேரத்துலையும் நமக்கு வந்து போர் அடிக்கணும்னுலாம் சொல்லவே முடியாது. பி லெனின் வந்து இந்த படத்தில் தான் வந்து எடிட்டராக அறிமுகமானாருன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து இதில் வந்து எல்லாருமே இந்த கலைஞர்கள் வந்து நடிகர்களை விட டெக்னீஷியன்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்த படம் வந்து உதிரிப்பூக்கள் தான். ஆனால் இந்த படம் பற்றி நம்ம பேசும்போது இந்த படம் முழுவதும் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வர ஒரு விஷயம் என்னென்னா அதோட பின்னணி இசை. படத்தோட முடியும் போது சரி, படம் ஆரம்பிக்கும் போது சரி, இளையராஜாவோட பின்னணி இசை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பாமர ரசிகன் கூட இசையமைப்பாளர்னா சினிமா பாட்டு தான் அவனுக்கு ஒரு குறியீடாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் பின்னணி இசையும் ஒரு விஷயம், ரசிக்கக்கூடிய விஷயம். ஒரு படத்து கூட அது எப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணுது, படத்தோட குவாலிட்டியை வந்து ஒரு பின்னணி இசை எப்படி வந்து உயர்த்தி கொடுக்குதுங்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக இளையராஜா அப்போ திகழ்ந்தார். அவர் செய்த மிகச்சிறந்த படங்களில் வந்து உதிரிப்பூக்கள் ஒன்று. அதோட இசை வந்து நம்ம கூடயே தொடர்ந்துட்டு வரும். அது இன்றைக்கும் அதை நம்ம காதில் ஒலிச்சிட்டு இருக்கிற ஒரு இசை தான். அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் சேயல்ல தாய் நீ. இந்த படத்தில் வந்து அப்போ பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இதோட கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த கதாநாயகனை வந்து இந்த கிராமத்து மக்கள் அவனோட அட்டகாசம் பொறுக்கல, அவன் வந்து தன்னுடைய மைத்துணையே வந்து மானபங்கப்படுத்துகிறான். மானபங்கம்னா அவளை வந்து அவன் ரேப்பெல்லாம் பண்ணுறதில்ல, அவளை வந்து ரேப் பண்ணாமல் அவன் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடுமையை நிகழ்த்துறான். அது வந்து அவனுடைய அந்த கொடூர மனத்தின் ஒரு வெளிப்பாடு. அதை அவன் தன்னுடைய வெற்றியாக நினைக்கிறான். நீ வந்து வாழ்க்கை பூரா அதை மறக்க முடியாது, நீ என்னைக்கெல்லாம் உன் கணவனோட கூடுவியோ என்ன நீ நினைவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வஞ்சக இது புத்தி படைச்சவன் அவனை காட்டுறான். அந்த கதாநாயகனை வந்து வீட்டை விட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. அவனுக்கு நீச்சல் தெரியாதுன்னு நமக்கு பார்வையாளனுக்கு தெரியும். ஏற்கனவே எந்த விதமான வசனங்களும் கிடையாது. இந்த ஊர் மக்களே அவனை கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊர்வலம் மாதிரி அவனை கூப்பிட்டு வர்றாங்க. நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இவனை கொண்டு போய் அந்த ஆற்றுல இறக்க போகிறாங்கன்னு தெரியுது. இது வந்து இப்படி ஒரு கிளைமேக்ஸ். அவனுக்கு என்ன முடிவு அப்போ ஒரு சில வசனங்கள் மூலமாக அதை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இவனுக்கு கொடுக்குற தண்டனையை விட இவன் இல்லாமல் இருந்தால் நமக்கு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்கிற மாதிரி ஒரு கருத்து வெளிப்படுது. அப்போ இந்த கதாநாயகன் வந்து அவங்கள பார்த்து சொல்கிறான் என்னன்னா, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் என்ன போல மாத்திட்டேன். நான் செஞ்ச தவறுகள்லயே பெரிய தவறாதான். அப்போ வந்து இந்த கிளைமேக்ஸை பற்றி என்ன இப்போ பரவலான விவாதங்கள் நடக்குதுன்னா இப்படி நடக்க நியாயமா அப்படின்னு. ஏன்னா அந்த காலகட்டத்தை நம்ம போய் பார்க்கும்போது அப்போ வந்து நக்சலைட் இயக்கங்கள் வந்து ரொம்ப ஒரு துடிப்பாக இருந்த காலம். அவங்களுடைய முக்கியமான கோட்பாடாக அனிஹிலேஷன் தியரி, அழித்தொழிப்புன்னு சொல்லப்படும். ஆளையே முடிச்சிடுறது. அதாவது இவனுக்கு இதை விட சிறந்த தண்டனை கிடையாது, இவன் இல்லாட்டி இந்த உலகம் உருப்படும், இந்த ஊர் உருப்படும்னு நினைக்கப்படும் ஒரு மனிதனை அழித்தொழிப்பது அப்படிங்கிறது அந்த கோட்பாடு. அந்த கோட்பாடு இப்போ பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம். அதை வந்து இது அழகாக இதில் சித்தரிச்சிருப்பார்.
படமும் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸாக தான் இருந்தது. படம் வந்து முதல் ஒரு வாரம் 2 வாரம் படம் பிக்கப் ஆகலை. பின்னால் வாய்மொழி இந்த திரைப்பட விமர்சனங்கள் இப்போ மாதிரி மாடர்ன் டெக்னிக்ஸ் இல்லையே, படம் வந்து அடுத்த நிமிஷத்தில் நமக்கு இப்போ ரிவ்யூ தெரியுது. இப்படியே இந்த பேச்சு வழக்கிலேயே அந்த படம் வந்து பரவலாகி படம் ஒரு நல்ல படமாக போச்சு. ஆனால் இந்த ட்ரெண்ட் வந்து பின்னாடி தொடர்ந்துதா அப்படின்னு தெரியல. மகேந்திரன் போன்ற இயக்குநர்கள் மட்டுமே இத்தகைய நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க தவிர, அப்பவும் இதுக்கு போட்டியாக பல திரைப்பட நிறுவனங்கள்லாம் வந்து இத்தகைய முயற்சிகளை முறியடிக்கும் வகையில் பயங்கரமான மசாலா படங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ தான் நமக்கு சகலகலா வல்லவனும் முரட்டுக்காலையும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து முந்தானை முடிச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இத்தகைய முயற்சிகளை வந்து உடைச்சி போட்டுன்னு என்னுடைய கருத்தாக நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு ட்ரெண்ட் வந்து பின்னால் வந்து பெரும் அசுர விஷயங்கள்னால அதை அடித்து போட்டு மக்களின் ரசனையை வந்து மறுபடியும் புரட்டி போட்டுருச்சு. மக்கள் இத்தகைய படங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நல்ல முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்து தயங்குறாங்க. விமர்சனங்கள் வரணும், மற்றவங்க சொன்னால் தான் அதுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. ஒரு நல்ல பெரிய மசாலா படம் குப்பையாக இருந்தால் கூட முதல் நாள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இத்தகைய ஒரு செயல்கள்னால இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு இது இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த காலத்தில் வந்து உதிரிப்பூக்கள் வந்தால் ஓடுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான்.